Hello everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி. இன்னைக்குள்ள வீடியோவில் பெரிய மழை, பெருமழை, ஸ்ட்ராம், சைக்ளோன் இந்த மாதிரி ஏதாவது வார்னிங்ஸ் இருந்தாலோ இல்லை ஜென்ரல் மான்சூன் மழைக்காலம் வருது இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ரோசஸ் அதிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டேமேஜஸ் வந்தால் எப்படி நம்ம சரி பண்ணணும், அதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கேரளாவில் லாஸ்ட் 2 to 3 வீக்ஸ் வந்து டெய்லி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மாதிரி மழை பெய்துகிட்டே இருந்துச்சு. சிலருக்கெல்லாம் தெரியும், நம்ம கம்யூனிட்டி இல்லை ஃபேஸ்புக் போஸ்ட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஐ கீப் ஆன் போஸ்டிங் அபவுட் இட். அரேபியன் சீல ஃபார்ம் பண்ணால் அந்த லோ டிப்ரெஷனால், அப்புறமா ரீசெண்டாக கழிஞ்ச 2-3 நாளாக பயங்கர மழை, ஸ்ட்ராம், இப்படி நடக்கும் இல்லை பிளான்ஸ் இந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சென்னையில் உள்ளவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சைக்ளோன் பார்த்துருக்காங்க, ரீசெண்டாக நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் லேர்ன் பண்ண லெசன்ஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லேர்னிங். அப்போது வாட் ஆல் ஹேப்பன்ட், வாட் ஐ டிட், அதுக்கப்புறம் அண்ட் அந்த பிளான்ஸ் இப்போ எப்படி இருக்குது அதெல்லாம் ஐ வாண்டட் டு ஷோ யூ. அண்ட் ஜென்ரலாக இந்த மாதிரி நல்ல பெரிய மழை வருது அப்படின்னு வார்னிங் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன் ஃப்யூச்சரில் என்ன பண்ணும் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னால ஐ தாட் ஐ போஸ்ட் திஸ் வீடியோ. வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபன் கேம் பற்றி சொல்லியே ஆகணும். இந்த லாக்டவுன் டைமில் எல்லோரும் ரொம்ப போர் அடித்து டவுனாக இருப்பீங்க. அப்போ ஜஸ்ட் டு அப்லிஃப்ட் யூ மூட் வி புட் அ கேம் அண்ட் நிறைய பார்ட்டிசிபேஷன். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இட். I was so happy, overwhelmed by the responses, the comments, caption titles, and I just want to thank you all for your attempt, interest, and congratulations to the winner. Eppadi likes varudhu abindrathu is not the point. The participation and showing interest is all that counts illaya. So watch out for future and mari fun games in the future. Nanu oru poll podren and you can also share your ideas for future games. And great, thank you everyone once again. இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம எல்லோரும் நிறைய பேர் மாடியில் இருப்பீங்க, இல்லைன்னா டெரஸ் கார்டன் வச்சுருப்பீங்க. அப்போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செவுரு இருக்கும் இல்லையா, நம்ம கைப்பிடி செவுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது வந்து அதில் செடி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும், ஜென்ரலாகவே நம்ம ரொம்ப விருப்பப்படுவோம். அண்ட் நான் கூட அதில் வந்து இந்த நம்ம டேபிள் ரோஸ், மாஸ் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மட்டும் வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி பாட்ஸ் இருக்குது. அண்டு இந்த மாதிரி கூட சின்ன பாட்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் பிளாஸ்டிக் பாட்ஸும் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி செடிங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வரல. மேபி அந்த விண்டோட டைரக்ஷன் வந்து வேறு சைடு, வேறு டைரக்ஷனில் இருந்தனால விழாமல் இருந்துச்சுதோ என்னவோ. பட் இந்த பிளான்ஸ் எல்லாமே சேஃபாக தான் இருந்துச்சு. தேர் நோ ப்ராப்ளம். அண்ட் இதெல்லாமே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த லெவலில் இருக்கக்கூடிய பிளான்ஸ். நீங்கள் இந்த மாதிரி செடி வைக்கிறீங்கன்னா சின்ன செடி வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம அழகு செடிகள், ஆர்னமெண்டல் பிளான்ஸ் ஸ்மால் பாட்டில் வைப்போம்ல, அதுவும் சாயில் மீடியாவில் இருக்கக்கூடிய பாட்ஸு வச்சோன்னா கொஞ்சம் கூட பெட்டர். ஏன்னா வந்து அது கரெக்டாக அந்த பேஸில் சீட்டாக இருக்கும், சப்போர்ட் இருக்கும், அண்ட் தே வில் நாட் ஃபால். ரோஸஸ் வந்து பெரிய ரோஸ் வைக்க வேண்டாம். அண்ட் அந்த ஏரியாவில் கரெக்டாக சீட்டாக இருக்கிற மாதிரி உள்ள ரோஸ் பாட், ஒரு 9 inch பாட் தான் மேக்ஸிமம் அந்த இடத்துல நிற்கும். ஸோ அந்த மாதிரி பாட்ஸை வந்து நம்ம வைக்கலாம். அண்ட் உங்களுக்கு பக்கத்தில் பில்டிங்ஸ், வேறு செவுரு, வால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த காற்றோட அந்த ஸ்பீடை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இந்த பிளான்ஸ் எல்லாம் விழாமல் இருக்கும். பிளான்ட் வந்து நல்லா அசையும், ஆடும். ஸோ தட் இஸ் ஓகே. பட் பாட்ஸ் வந்து உங்களுக்கு உடையாது, சேஃபாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாட்ஸ், கரெக்டாக அதில் சீட்டாக இருக்கிற பாட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பாட்ஸ் எதுவுமே எனக்கு விழலை. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 9 inch. அதுவும் இது பிளாஸ்டிக் பாட், இது வந்து எர்தன் பாட் கூட கிடையாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் ஸ்மால் ரோசஸ். பெரிய ரோசஸ் எல்லாமே வந்து கீழே தான் வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது வந்து அந்த விஷயம், நான் ஃபஸ்ட்டாக சொன்ன பாயிண்ட், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே இது நீங்கள் 2வது மாடி அதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி லெவலில் வந்து ரெய்னி டைமில் எஸ்பெஷலி ஸ்ட்ராம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா பிளான்ட்ஸ் அந்த லெவலில் ஜென்ரலாக வைக்காமல் இருக்கிறது நல்லது. நான் கொஞ்சம் ரோசஸ் வச்சேன், they look very pretty, but அதோட விளைவுகள் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா. இல்லைன்னா நம்ம அப்படி வச்சோன்னா
இந்த மாதிரி வார்னிங்ஸ் வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாட்ஸ் எல்லாம் வந்து மேலே இருந்து கீழே இறக்கி வச்சுக்கலாம். நமக்கு தான் கீழே கொஞ்சம் இடம் இருக்கும், நெருக்கி வச்சாலும் தப்பு இல்லை. ஸோ இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. அந்த பாட்ஸை மேலே இருந்து கீழே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஆப்ஷன் 2. ஸோ இந்த 2 விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா நம்ம பாட்ஸ் எல்லாம் வந்து நெருக்கி வைக்கலாம். ஸோ இப்போ இந்த பாட்ஸ் எல்லாம் வந்து நான் அந்த மாதிரி மேலே செவரில் இருந்த பாட்ஸை தான் கீழே ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் எஸ்பெஷலி இந்த ஸ்டார்ம்ஸ், ஹெவி ரெயின்னா கூட பரவாயில்ல, சைக்ளோன் விண்டெல்லாம் வரும்போது இந்த செடியே ஒடிஞ்சு போகிற மாதிரி அப்படி பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி விண்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து பிளான்ஸை பக்கத்தில் நெருக்கி வச்சோம் அப்படின்னா தே வில் பி, அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸ்டெம்ஸ் உடையிறதுலேருந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செகண்ட் ஃப்ளோரில் அந்த மாதிரி ஃபஸ்ட் லெவலுக்கு மேலே இருக்கீங்க அண்ட் ஃபுல் சுற்றி வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்குது அப்படின்னா டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம வந்து பிளான்ஸ் வச்சோன்னா. இதெல்லாம் இன்றைக்கி தான் மறுபடியும் எடுத்து மேலே வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து இந்த பேஸ் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள். 12 inch பாட் கூட அழகாக இருக்கும். பட் ஸ்ட்ராங் டைமில் வந்து இட் இஸ் டேஞ்சரஸ். பெட்டர் நாட் டு கீப் எனி பாட்ஸ், எனி டைப் ஆஃப் பாட்ஸ் இந்த மாதிரி இடத்துல கூட வைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல கூட அந்த பிளான்ஸை வந்து இருந்து ஷிஃப்ட் பண்ணிடுங்க, மேலேருந்து கீழே இறக்கி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த செடிங்களை வந்து நம்ம நெருக்கி பக்கத்தில் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி வைக்கிறது நல்லது. எஸ்பெஷலி கொஞ்சம் டால் பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து மறைஞ்சு விழுந்து அந்த பாட் உடைகிறதுக்கோ அதோட பிரான்ச்சஸ் உடைகிறதுக்கோ நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் இந்த பார்த்துட்ருக்கிற இந்த ரோஸ் வந்து இந்த மாதிரி கீழே விழுந்துருந்துச்சு. ஆனால் பாட் உடையில, ஸ்டெம்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகலை, சப்போர்ட்லாம் கொடுத்து நல்லா கெட்டி வச்சுருக்கிறதுனால பிரான்ச்சஸ் எல்லாம் தேவர் ஆல் ஓகே. பாட்டும் உடையில இட் வாஸ் ஃபைன். அப்புறமா இந்த மாதிரி 2 பாட்டுக்கு இடையில எடுத்து வச்சதுக்கப்புறமா மறுபடியும் 2 நாள் விண்டு இருந்துச்சு. ஸோ அப்புறமா விழலை. ஸோ ஐ ஃபீல் அப்போ இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நெருக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து தட் வில் பி, என்ன சொல்கிறது, அந்த விண்டை வந்து பேலன்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த பிளான்ட்ஸ் நிற்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதே இது உங்களுக்கு வந்து வாலில் இதில் அந்த மாதிரி வளையும் போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் பைப்பெல்லாம் போட்டு செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கார்னர்ஸ்லலாம் பைப் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இருந்து கயர் 2 சைடும் நல்ல கயர் சப்போர்ட் அந்த ஒவ்வொரு பாட்ஸும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கயரில் சப்போர்ட் பண்ணி அந்த 2 சைடும் அந்த பில்லர் இருக்கும்ல அந்த பைப், அப்போ அதில் சப்போர்ட் பண்ணி அதில் பேலன்ஸ் பண்ணி வைக்க அந்த பிளான்ட் இருக்கும். ஸோ அது ஒரு ஆப்ஷன். அந்த மாதிரி பண்ணலாம் இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட். அல்லனா அதர்வைஸ் ஐ ஒன்ட் அட்வைஸ் தட் இஸ் ஒன் ஆப்ஷன், அவ்வளோதான். பட் நான் வந்து எல்லா பிளான்ஸும் எடுத்துட்டேன். வச்சுருந்த இடத்துல இருந்த ஆல் பிளான்ஸ் ஆர் டவுன். அண்ட் நீ சம்மர் வரும்போ ஐ வில் புட் இட் பேக். ஏன்னா இதுக்கு ரிஸ்க் வேண்டாம் இல்லையா, பிகாஸ் வி நெவர் நோ எப்போ இந்த மாதிரி விண்டு வருது, வார்னிங் இருக்கலாம், வார்னிங் இல்லாமல் வரலாம். ஸோ இட்ஸ் பெட்டர் நாட் டு டேக் ரிஸ்க். ஸோ மினியேச்சர்ஸ், ஷ்ரப், எல்லா ரோஸஸுமே இப்போ கீழே எடுத்து இந்த மாதிரி நெருக்கமாக தான் வச்சுருக்கேன். ஸோ தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. டேமேஜ் ஆன பிளான்ட்டில் இது ஒன்று. இது வந்து டால் பிளான்ட் கிடையாது, இட்ஸ் அ மினியேச்சர் ஷ்ரப். இதோட போஸ்ட் கூட நான் ரீசெண்டாக போட்டிருந்தேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சால்மன் பிங்க் ஃப்ளவர். இட்ஸ் அ டீசன்ட் சைஸ் பிளான்ட் ஆக்சுவலி. நல்ல க்ரோத் இருக்குது. நான் ஓரளவு ஒரு 2 feet ஹைட் வளர்ந்துருக்கு. ஸோ இந்த பிளான்ட் வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சி போச்சு. இந்த சென்ஸ் த பாட் அது வச்சுருந்த அந்த பிளான்டர் வந்து உடஞ்சி, ஆனால் அந்த ரூட் பால் வந்து செதையலை. அது ரூட் பவுண்ட் ஆகி அந்த இந்த சென்ஸ் அந்த ரூட் வளர்ச்சி நல்லா இருந்த அந்த சாயில், இது வந்து சாயில் மீடியாவில் இருந்த ரோஸ் தான். அண்ட் இது டால் ரோஸும் கிடையாது. பட் ஸ்டில் திஸ் ஹேப்பன்ட். அந்த மாதிரி இருந்தனால வேறு எந்த ப்ராப்ளம் வரல. ஸோ இது ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் 2 days ஆச்சுது. த பிளான்ட் இஸ் குட் பிகாஸ் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணலை, ரூட் பால் டிஸ்டர்ப் பண்ணலை. இருந்த பாட்டை விட 1 inch ஜாஸ்தியான பாட்டில் மறுபடியும் எடுத்து நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் 2 நாள் மறுபடியும் மழை, நோ சன் வர மாதிரி இருந்துச்சு இன்றைக்கெல்லாம். பட் சன் வரல. ஸோ எல்லாமே நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ண ஒரு அறிகுறியே இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஐம் ஷூர் திஸ் பிளான்ட் வில் சர்வைவ்.
அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து சப்போர்ட். இது புதுசு இல்லை, அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், முன்னாடியும் சொல்லியிருக்கேன். ஸோ டால் பிளான்ட்னாலும் சரி, ஸ்மால் பிளான்ட்னாலும் சரி, எஸ்பெஷலி இப்போது யங் பிரான்ச்சஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிளைம்பிங் பிஹேவியர் உள்ள பிளான்ட். திஸ் இஸ் அன் இங்கிலீஷ் ரோஸ். இல்லை நீங்கள் வந்து நம்ம நார்மல் ஷ்ரப் ரோசஸ் ஹைப்ரிட்னாலும் சரி, நல்ல தடியாக இருக்கும்ல ஸ்டெம்ஸ், அந்த மாதிரி பிளான்ட் இல்லாமல் கொஞ்சம் லெக்கியாக தின்ன ஸ்டெம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது உடைய சான்ஸ் இருக்குது. அப்போ எப்போவுமே இட்ஸ் பெட்டர் டு கிவ் சப்போர்ட். 1 or 2 அந்த மாதிரி ஸ்டிக்ஸ். அழகு முக்கியம் இல்லை, நமக்கு பிளான்ட் தானே முக்கியம். ஸோ டோன்ட் வரி அபவுட் ஹவு இட் லுக்ஸ் ஆர் ஹவு பேட் இட் லுக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே நான் சேர்த்து பிடிச்சி இந்த மாதிரி ஸ்ட்ரிங், இது வந்து நைலான் ஃபேப்ரிக், ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக உள்ள ஒரு மெட்டீரியல். ஸோ அதில் வந்து இது வச்சு, இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஜூட் கயிறு கூட எடுத்துக்கலாம். பட் பெட்டர் டு அவாய்ட் ஹார்ஷ் மெட்டீரியல் அண்ட் டைட்டாக கட்ட வேண்டாம், நல்ல லூஸாக கட்டலாம். இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு மெட்டலில் கிடச்சினா கூட இப்படி நம்ம வந்து செட் பண்ணி வைக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ பட் பெட்டர் இந்த மாதிரி எவ்வளோ நமக்கு அதை பிளான்ட்டை சுற்றி கட்ட முடியுமோ பண்ணினோம் அப்படின்னா இட் வில் ஹாவ் சப்போர்ட். அசைதான் செய்யும், காற்று வரும்போது நமக்கு வந்து உடையிற மாதிரி இருக்கும். பட் தென் இட் வில் நாட். இந்த ஸ்டிக்கு வந்து அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதே இது இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேபி பாரடைஸ். நான் வீடியோவில் கூட காமிச்சிருந்தேன், அந்த டூர் வீடியோவில். ஸோ இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் குவைட் ஹார்டி இன் த சென்ஸ் ஸ்ட்ராங். அதோட மெயின் பிரான்ச்சஸ் பார்த்தோன்னா தி ஆர் குவைட் ஸ்ட்ராங். அண்ட் அப்போது இந்த காற்றில் அசையும்போ இது வந்து பிடிச்சிக்கும். அண்ட் இது வந்து பெரிய பாட் கூட, இது 12 inch 13 inch பாட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அந்த சப்போர்ட்டில் இந்த பிளான்ட் நிற்கும். ஸோ இதெல்லாம் வந்து இது. அதுக்கப்புறமா ஐ ஹாவ் கல்கட்டா 300 ஹியர். ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் தேவையில்லை. பட் சின்ன பிளான்ட், யங் பிளான்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் அந்த மாதிரி நம்ம ஸ்டிக் கொடுக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் பிளான்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் இந்த ரோஸ் எடுத்துக்கிட்டோன்னா இந்த பிரான்ச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி தான் இருக்குது. சம்மர் டைமில் நல்லா ஸ்டெடியாக நிற்கும். பட் ஒரு மழை அந்த மாதிரி அடிச்சு அப்படின்னா அந்த ஸ்டெம் அப்படியே சரிஞ்சு கீழே விழுற மாதிரி இருக்கும், அப்படி ஆயிரும். அண்ட் தென் உடைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேருந்து பேஸில் இருந்து இந்த மாதிரி ஒரு கம்பு சப்போர்ட்டில் கொடுத்துருக்கேன். இன்னும் கெட்டலை. ஸோ அதில் பிடிச்சிட்டு இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு பிளான்ட். இதோட பிரான்ச்சஸ் எல்லாமே ரொம்ப தின். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ள பிரான்ச்சஸ். இட்ஸ் அ மினியேச்சர் வெரைட்டி ரோஸ். நல்லா காற்றடிச்சுன்னா அப்படியே உடஞ்சி போயிடும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி அங்கே மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் 2-3 பிரான்ச்சஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி இப்படி கட்டி விட்டுருக்கேன். ஸோ இதில் உடையில தேவர் ஆல் எப்படி இருந்துச்சுதோ அதே மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணுறது நல்லது. இது வந்து நம்ம ரீசெண்டாக இப்போ பாட் பண்ண அந்த ப்ராப்ளம் ஆகியிருந்த பிளான்ட்டில் ஒன்று ரீபாட் பண்ணோம்ல, டூரில் கூட காமிச்சிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல பெரிய பிரான்ச்சு. ஆனால் இந்த சைடு உள்ள பிரான்ச் வந்து ரொம்ப தின், ஸ்மால் பிரான்ச். ஸோ இது அப்படியே சரிஞ்சிச்சு. ஏன்னா வேறு பிளான்ட் வந்து விழுந்தால் கூட அந்த ஸ்டெம் உடைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மற்ற பிளான்ட் இதில் வந்து கொஞ்சம் சரிஞ்சா இது வந்து சப்போர்ட் பண்ணிக்கும். ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ அதனால் அந்த பிரான்ச்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் முதல்ல பிளான் பண்ணுறது நல்லது. மழைக்கு முன்னால் நம்ம வந்து பிளான் பண்ணி இதை செட் பண்ணி வைக்கிறது நல்லது. அண்ட் ஸ்டாண்டர்ட் ரோசஸ், தட் இஸ் அகெயின் ஸ்டாண்டர்ட் ரோசஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த கம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கணும். பிகாஸ் இதுதான் அதோட மெயின் ஸ்டெம், ரூட் ஸ்டாக். ஸோ அது வளர்கிறதுக்கு திக்காகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் இந்த சப்போர்ட், அதாவது நம்ம ஸ்டிக் கொடுத்துருக்கோம்ல அதோட சப்போர்ட்டில் தான் அந்த பிளான்ட் நிற்கிது. ஸோ அதோட பட் யூனியன் உடஞ்சி போச்சு அப்படின்னா தென் அந்த பிளான்ட் வச்சுட்டு நோ யூஸ், அந்த பிளான்ட்டே நமக்கு வந்து போயிடும். ஸோ அதனால் அதுக்கு நம்ம வந்து எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ காற்று அடித்தாலும் அது உடையாமல் வளையாமல் சரியாமல் இருக்கிற மாதிரி நான் கீழே வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு விட்டுருப்பேன். இந்த கம்பு வந்து நம்ம ஸ்டிக்கு கொடுத்துருக்கோம்ல அது லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஐ ஹோப் தட் வாஸ் ஹெல்ப்ஃபுல்.
லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ட்ரைனேஜ். இதை பற்றியும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், எல்லாருக்குமே தெரியும். நம்ம நார்மலாக மழை டைம் இல்லாமல் வீட்டில் டெய்லி தண்ணி விடும்போதே அது எவ்வளோ குயிக்காக ட்ரெயின் ஆகி போகுது அப்படின்றத வச்சே நமக்கு கணிச்சிடலாம் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு. அண்ட் சில டைமில் அப்படி நம்ம வாட்டர் விடும்போது 15 செகண்ட்குள்ளே ட்ரெயின் ஆகி போயிடும். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே காமிச்சிருக்கேன், நம்மலாம் தண்ணி விட்டோம் அப்படின்னா உடனே ட்ரெயின் ஆயிரும். பட் மழை டைமில் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இங்கே ஒரு ரோஸ் நான் எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன், ஏன்னா இதில் ப்ராப்ளம் இருந்துச்சுது. ஸோ இதில் தண்ணி கெட்டி அப்படியே நின்றுச்சுது நேற்று. அண்ட் இதில் நான் வந்து ஹோல் பண்ணியிருக்கேன், போக் பண்ணி விட்டேன் எட்ஜஸில். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா தண்ணி அப்படியே கெட்டி நின்றுச்சு, சரிச்சு விட்டேன். சரிச்சு விட்டதுக்கப்புறமா இந்த எட்ஜஸில், ஏன்னா இங்கே நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இங்கே எட்ஜஸில் வந்து பென்சில் திக்னஸில் உள்ள ஒரு ஸ்டிக் அதை வச்சு ஹோல் போட்டு அடி வரைக்கும் அது எவ்வளோ போகுதோ, என்னால் சாயில் நம்ம நல்லா லூஸாக தானே இருக்குது, ஹோல் போட்டு விட்டேன். அப்புறமா நேற்று பெய்த மழை இன்றைக்கி பெய்த மழையில் தண்ணி கெட்டவே இல்லை. அண்ட் பாட்டுக்கு அடியிலையும், பாட்டையும் சரிச்சுட்டு அடியிலையும் அந்த ஹோலில் குத்தி விட்டேன். அது ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாட் பண்ணும்போது இதோட ரூட் பாலில் கொஞ்சம் செம்மண் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அது நாளாகும்போது தொழி மண் மாதிரி ஆகி கீழே போய் அந்த பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ணிடும். தட் இஸ் டென் டு ஹேப்பன். இதெல்லாமே வந்து அந்த புது ரூட் க்ரோத். ஸோ அந்த மாதிரி ரூட் க்ரோத் இருக்குன்னா பிளான்ஸ் ஆர் ஹெல்தி. ஸோ என்னோடய பாட் உடஞ்ச பிளான்ஸில் எல்லாமே ஹெல்தி ரூட்ஸ் இருந்ததுனால பிளான்ஸ் வந்து தப்பிச்சுது. எனக்கு ஒரு 3-4 பாட்டில் மேக்ஸிமம் அவ்வளோதான் அந்த மாதிரி ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சுது. வேறு எல்லா ரோஸஸும் வந்து கம்ப்ளீட்லி என்ன சொல்கிறது, அப்படி மழை பெய்த ஒரு அறிகுறியே தெரியலை. ஸோ த ட்ரைனேஜ் வாஸ் வெரி குட். எதுலேயுமே தண்ணி தேங்கி நிற்கலை. அப்போது மழை எப்போ நிற்குதோ அந்த டைமில் ஜஸ்ட்டு வந்து டெரஸில் ரோஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வர்றது வந்து கூடுதல் சாயில் மீடியாவில் தான் வரும். ஸோ கோகோபீட் ரோசஸில் வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஆன்லைனில் வாங்கினா அந்த சின்ன சின்ன ரோசஸ் 5 இன்ச்சு 4 இன்ச் பாட்லெல்லாம் பாட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரோசஸ். இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கோகோபீட்டில் இருக்குது. 3 ரோசஸ் வந்து கோகோபீட் ரோசஸ். ஐம் ஜஸ்ட் ஷோயிங் ஃபார் எக்ஸாம்பிள். இதிலலாம் வந்து ட்ரைனேஜ் ப்ராப்ளமே இல்லை, அதெல்லாம் அப்படி நல்லா ட்ரைன் ஆகி அப்படி போயிடுச்சு. பட் இது வந்து சாயில் மீடியாவில் இருந்த பிளான்ட். அதுவும் இதில் நான் வந்து ரெட் சாயில் போடல, பட் ஃபார் சம் ரீசன் இதில் வாட்டர் நின்றுச்சுது. அப்போ எஸ்டர்டே நான் வந்து இதுக்கு இந்த பாட்டுக்கு அடியில் நல்ல ஹோல் இருக்குது, பெரிய ஹோல். ஸோ அதையும் போக் பண்ணி விட்டேன், மேலேயும் எட்ஜஸில் வந்து லேஸாக போக் பண்ணி விட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து அதுக்கப்புறமா பெய்த மழையில் வந்து வாட்டர் இதில் வந்து ஸ்டாக்னேட் ஆகலை. ஸோ தட் சார்ட்டட் இட் அவுட். நம்ம டெய்லி பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு வாட்டி நோட்டீஸ் பண்ணோன்னா அப்போ பண்ணி விட்டோம் அப்படின்னா தென் they will be okay. இது டேமேஜ் ஆன ரோசஸில் இன்னொன்று வில்லிமே நல்லா அழகாக பெருசாக வளர்ந்துருந்துச்சு. இதோட வீடியோஸ் கூட நம்ம பார்த்துருக்கோம். இதுவும் பாட் உடஞ்சி போனது தான். ரூட் பால் டிஸ்டர்ப் ஆகாமல் சிதையாமல் அப்படி இருந்துச்சு. ஸ்டெம்ஸ் ஒரே ஒரு ஸ்டெம் மட்டும் இந்த கீழே அப்படி சாஞ்சிருக்கிறது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி வளைஞ்சிட்டு அந்த விழுந்த ஃபோர்ஸில். மற்றபடி உடையில. ஐ ஹோப் அது டேமேஜ் இல்லாமல் வளரும் அப்படின்னு ஐ எம் ஹோப்பிங். ரிப்போர்ட் பண்ணி 2 days ஆயிடுச்சு. வாடலை, ஏன்னா மழை இருந்தனால, தொடர்ந்து மழை இருந்தனால ஹெல்த்தியாக தான் இருக்குது. லுக்ஸ் ஃப்ரெஷ். இந்த மாதிரி ரோசஸ் நம்ம ரீபாட் பண்ணும்போது நான் வந்து ஜென்ரலாக நம்ம ரூட் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அண்ட் நம்ம எடுத்து மண்ணெல்லாம் போட்டு இது பண்ணும்போது ரூட்டு கொஞ்சம் டிஸ்டர்பும் ஆகும். அப்போ இந்த ஜென்ரலாக அந்த ஃபஞ்சிசைடும் ஹியூமிக்கும் கொடுப்போம் இல்லையா, ட்ரென்ச். இது மழையாக இருக்கிறனால நமக்கு வந்து ட்ரென்ச் எதுவும் கொடுத்தாலும் பிளான்ட் அப்சர்வ் பண்ணாது, ஏன்னா ஏற்கனவே அந்த மீடியா வந்து நல்ல மாய்ஸ்டாக இருக்கும். அப்போது அந்த மிக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் நம்ம அந்த பாட்டை சுற்றி போட்டு பாட் பண்ணும்போது அதில் வந்து 1 கிராம் போல் ஃபஞ்சிசைட் பவுட்ரு அந்த மிக்ஸில் கலந்து அந்த மிக்ஸ் அப்படி போட்டு விட்டேன். அது மட்டும்தான் நான் பண்ணினேன். மற்றபடி ஜென்ரல்
ஃப்ரெஷ் பாட்டிங் மிக்ஸ், அதில் 1 ஸ்பூன் நீம் கேக் பவுடர். நம்ம அந்த ரோஸ் ரீபாட் பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம் இல்லையா, போன் மீல்லாம் வந்து 1 ஸ்பூன் போல் தான். ஏன்னா இது வந்து பெரிய பாட்டிலலாம் நம்ம ரீபாட் பண்ணல, ஸோ எக்ஸ்ட்ரா மிக்ஸ் நிறைய தேவைப்படாது. அதனால் கொஞ்சமாக போன் மீல் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் நீம் கேக், அதுக்கப்புறமா 1 கிராம் ஃபஞ்சிசைட் அந்த மிக்ஸ் பாட்டிங் மிக்ஸ் கூட சேர்த்து அதை போட்டு பாட் பண்ணியிருக்கிறோம். இது டேமேஜ் ஆன ரோஸில் இன்னொன்று, அந்த பிங்க் பியூட்டிஃபுல் பிங்க் பாலியாந்தா வெர்துன், நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, டூர் வீடியோவில் கூட பார்த்தோம். அண்ட் இது வந்து கோகோபீட்டில் இருந்த ஒரு ரோஸ், கோகோபீட் மீடியாவில் நட்டிருந்த ரோஸ். இதுவும் அதே மாதிரி தான், ஸ்டெம் உடஞ்சிச்சு. இது பாருங்கள் இங்கே, இது நான் கவனிக்காமல் விட்டது. அதுக்கப்புறம் மழையில் உடஞ்சதோ என்னவோ, மேபி வளைஞ்சிருந்துருக்கலாம். ஸோ பெரிய சேதம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருந்து விழுந்துச்சு அப்படின்னா தான் செடி வந்து செஞ்சு போகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஹைட் அந்த வால்லேருந்து அப்படி மறைஞ்சதுனால பாட் உடஞ்சி அந்த ரூட் க்ரோத் இருந்தனால அதை அப்படியே பிடிச்சிட்டு அந்த மீடியாலாம் செதைவில் அப்படியே எடுத்து நம்ம ஒரு பாட்டில் இருந்து ஒரு செடியை தூக்கணும் அப்படின்னு எப்படி வருமோ அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ அதனால எல்லா பிளான்ட்டும் எடுத்து ரீபாட் பண்ணி இந்த மாதிரி வைக்க முடிஞ்சுது. இதெல்லாம் நீ கட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். பட் புது க்ரோத் கூட ஒன்றும் வாடலை. இனி சன் வந்துச்சு அப்படின்னா ஹோப்ஃபுல்லி தே ஷுட் கம் பேக். தென் இதுக்கும் அதே மாதிரி இதில் வந்து நீம் கேக், போன் மீல், அந்த கோகோபீட் மீடியாலே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஞ்சிசைடும் மிக்ஸ் பண்ணி எடுத்து போட்டு, இது வந்து இது முன்னாடி 9 inch பாட்டில் இருந்து ஸோ 10 inch பாட்டில் எடுத்து ரீபாட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய டேமேஜ் வரல. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சம்பவிச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி எடுத்து ரீபாட் பண்ணிடுங்க, ஃபஞ்சிசைடை சேர்த்துக்கோங்க மழை டைமில் நம்ம பண்ணும்போது. அவ்வளோதான். ஏற்கனவே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபங்கஸ் ப்ராப்ளம். மழை அப்படின்னு வந்தாலே கூட சேர்ந்து வர்றது வந்து ரோசஸில் வரக்கூடிய பிரச்சனை, அந்த லீவ்ஸ் எல்லோ ஆகி பிளாக் ஸ்பாட், அந்த ப்ரௌன் ஸ்பாட் அந்த மாதிரி வர்றது, அந்த ஃபங்கஸ் ப்ராப்ளம். ஈரப்பதம், மாய்ஸ்சர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபங்கஸ் ஸ்போர்ஸ் குவிக்காக ஜெர்மினேட் ஆகி கார்டன் ஃபுல்லும் பரவிடும் இல்லையா. ஸோ കഴിഞ്ഞ வருஷம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி ஆகுது, லீவ்ஸ் எல்லாம் தொழியுது, என்ன பண்ணுறது, எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு. நான் கூட வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தேன், இதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு. பிளாக் ஸ்பாட்னாலே உங்களை நிறைய பேருக்கு இப்போது என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி லீவ்ஸ் இருக்கும், இதில் வந்து ப்ரௌன் அண்ட் எல்லோவில் ப்ரௌன் ஸ்பாட் மாதிரி இருக்குது, அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இல்லைனா உருண்டையாக ஸ்பாட்டாக கூட இருக்கலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இல்லை மாதிரி குட்டி குட்டி ஸ்பாட்ஸாக கூட இருக்கும். நான் அந்த வீடியோ கூட மேலே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்கஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ பேசிக்கலி ரெய்னி சீசன்னா இது வந்து கார்டன் ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா இங்கே 3 வாரமாக இன்டர்மிட்டன்ட் ரெயின்ஸ், இப்போது ஒரு 4-5 நாளாக ஹெவி ரெயின், தொடர்ந்து ஃபுல் டே மழை, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆனால் நான் கார்டனில் பார்த்த விஷயம் என்னென்னா, அந்த ஃபாலியேஜ் லாஸ் கம்மி. ஜென்ரலாக டக்குன்னு எல்லாம் அப்படியே லீவ்ஸ் எல்லாம் விழுந்துடும் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லீவ்ஸ் லாஸ் வந்து ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் எல்லா பிளான்ட்லும் எனக்கு எவ்வளோ லீவ்ஸ் இருந்துச்சுதோ கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% லீவ்ஸ் வந்து எனக்கு வந்து அப்படியே தான் இருக்குது, ரொம்ப ஃபாலியேஜ் லாஸ் இல்லை. ஐ கேன் ஷோ யூ லாட் ஆஃப் பிளான்ட்ஸ். ரீசெண்ட்லி வந்து நமக்கு த்ரிப்ஸ் அண்ட் மைட்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் நிறைய ஃபாலியேஜ் லாஸ் நான் க்ளீன் பண்ணேன், ரிமூவ் பண்ணேன். இப்போது கார்டன் டூரில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்துருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் கூட பிளான்ட்ஸ் நான் காமிச்சிருப்பேன். அப்போ அந்த பிளான்ட்ஸையும் இப்போது உள்ள பிளான்ட்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தெர் இஸ்ன்ட் மச் டிஃப்ரென்ஸ். அண்ட் இப்போ இதெல்லாம் பாருங்கள், அப்படியே தான் ஹெல்த்தியாக இருக்குது. ஆனால் அதுக்காக எனக்கு வந்து பிளாக் ஸ்பாட் வரல அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ இங்கே பாருங்கள், அங்கங்கே எல்லா பிளான்ட்லேயும் ஃபியூ லீவ்ஸ், எஸ்பெஷலி இந்த அடிபாகத்தில் உள்ள லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி ஆகியிருக்கு. கொஞ்சம்
அண்ட் நான் இப்போ 2-3 days ஆச்சு க்ளீனே பண்ணல. ஸோ கீழே கூட தெர் aren't much leaves actually. ஸோ அதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் ஃபாலியேஜ் லாஸ் வந்து ரொம்ப கம்மி. தட் மீன்ஸ் பிளான்ட் ஆர் கைண்ட் ஆஃப் ஹெல்தி. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல. நம்மளோட ஃபஞ்சிசைட் ருட்டீன் இருக்குல்ல, நம்ம ஒரு மாதத்தில் 2 தடவை 3 தடவை பண்ணுறோம். நம்ம ஒரு வருஷம் அந்த ருட்டீனை பிரேக் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு வர்றோம். அப்படின்ற பட்சத்தில் அந்த பிளான்ட்டுக்கு வந்து இம்யூனிட்டி பில்ட் ஆகும். ஸோ அந்த ஃபங்கஸ் ஸ்போர்ஸை வந்து எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு கெப்பாசிட்டி கிடைக்கும் பிளான்ஸுக்கு இல்லையா. அப்போது அந்த வழியில் that way we can control this black spot spread பண்ணுறதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சில பிளான்ஸில் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே லீவ்ஸ் வந்து எல்லோ ஆகிருக்கு. அண்ட் அகெயின் ஃபாலியேஜ் லாஸ் இல்லை, ரொம்ப இல்லை. ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ லீவ்ஸ் இருந்துச்சோ ஒரு 80% லீவ்ஸ் வந்து எனக்கு அப்படியே இருக்குது. இது ஒரு கிளைம்பிங் ரோஸ். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 to 10 லீவ்ஸ் தான் நான் லூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி எல்லா லீவ்ஸும் அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சஸ்லேயும் லீவ்ஸ் வந்து இன்டாக்டாக அப்படியே தான் இருக்குது. ஸ்மால் பிளான்ட் தான், ஒரே ஒரு டால் லாங் பிரான்ச். அது இன்னும் ஹைட்டாக போயிருக்கு. பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் நம்ம அந்த ருட்டீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து ஓரளவு என்ன ஃப்ரீடம் கிடைக்கும். ஆர் ஐ ஷுடன்ட் கால் இட் அஸ் ஃப்ரீடம், ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரே ஃபஞ்சிசைட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ருட்டீன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, லைக் 2-3 வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு ஃபஞ்சிசைட்லேயும் அதில் இருக்கக்கூடிய அந்த காம்பனண்ட், அந்த டெக்னிக்கல் காம்போசிஷன் வந்து வேறு. அது கூட இன்னொரு விதத்தில் பிளான்ட்டுக்கு உதவி செய்யும். அந்த ஃபஞ்சிசைட் வீடியோவில் நான் நிறைய ஆப்ஷன்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாஃப் இஸ் வெரி ஜெனரிக், ஈஸிலி அவைலபிள், எல்லாருக்கும் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அட்லீஸ்ட் அதாவது நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ that is what I wanted to communicate. ஏன்னா இப்போது அடுத்த மாதம் மழை வரும், ஒரு சில இடங்களில் இன்னும் ஒரு 2 மாதத்தில் மழை வரும். அப்போது நீங்கள் வந்து அந்த ருட்டீனை பிரேக் பண்ணாமல் ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி செடிகள் வந்து மழை டைம்லையும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இனி இப்போ அடுத்த மாதம் நிறைய இடங்களில் அந்த ஜென்ரல் மான்சூன் ஸ்டார்ட் ஆகும். சில இடங்களில் ஒரு 1 to 2 monthஸில் வரும். அப்போது இந்த ருட்டீன் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செடிங்க இதே மாதிரி ஃபாலியேஜ் லாஸ் இல்லாமல் ஹெல்த்தியாக நீங்கள் ஓரளவு பிளான்ட்ஸை வந்து சேவ் பண்ணலாம். அண்ட் அதோட அப்படின்னா ஃபாலியேஜ் லூஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா எனர்ஜி பிளான்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். they can continue to grow. ஸோ அவ்வளோதான். I hope that was helpful. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், that is all on this video. Again, lengthy ஆயிடுச்சு, sorry about it. Thank you so much for watching. மறுபடியும் I'll meet you all on another video soon. Till then, happy gardening as usual. Take care of your roses. Take care of yourself. Be safe. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye-bye everyone.